ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்கழி 12ஆம் நாள் கோலம் போடலாமா? பூஜை பண்ணுறதுக்காக பூ பறிக்கலான்னு சொல்லிட்டு கீழே போய் பூ பறிச்சுட்டு வந்தேன். நம்மளோட குட் லக் என்னமோ தேனி வந்து பூவில் இருக்கும் பூவை உறிஞ்சு கொண்டு இருந்துச்சு. இப்போ நிலவாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி சனிக்கிழமைனால பெருமாளுக்கு உகந்த நாள், அதனால் சங்கு கோலம் போடலான் இருந்தேன். உருளி வைக்கிற இடத்துல அழகான 3 சங்கு வளைச்சி அதுக்கு கலர் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கலர் கொடுக்குறதுக்கு நல்லா காம்பினேஷன் பார்த்து தான் கொடுக்கணும், இல்லைன்னா கோலம் நல்லாவே இருக்காது. உருளி வைக்கிற இடத்துல கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 2 பக்கம் நிலைவாசலுக்கு பக்கத்தில் சங்கு போட்டிருக்கேன். அதில் ஒரு கலர் கொடுத்துட்டு வேறு அவுட்லைன் டிசைன் வரைய ஆரம்பித்தாச்சு. அந்தமானில் ஃப்ரெஷ்ஷான பூ கிடைக்கிறதே இல்லை. நம்ம எப்போவும் வாங்க போனால் அது வாடின பூவாக தான் இருக்குது. அதனால் கிடைக்கிற பூவை வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிக்கிற வேண்டியதான். இன்றைக்கி என்ன கோலம்னா, ஒரு தாமரை சங்கு நடுவில் இருந்து 2 பக்கம் மயில் இருக்கிற மாதிரி அழகாக வரைஞ்சிட்டு அதுக்கு கலர் காம்பினேஷன் பார்த்து கொடுத்தா தான் அந்த கோலமோட லுக் நல்லாயிருக்கும். அந்த அவுட்லைன் போட்டு முடித்தா தான் நம்மளுக்கு கோலம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் கோலம் போட்டு அவுட்லைன்லாம் போட்டு முடிச்சாச்சு. கோலத்துக்கு நடுவில் ஊர்லெலாம் சாணி வைப்பாங்க. அங்கே சாணம் போய் எங்கடா கிடைக்குன்னு பார்க்கையில் அங்கிட்டும் இங்கிட்டும் போய் அலைஞ்சு பார்த்தோன்னா கடைசியில் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருந்திருக்கு. நம்மளுக்கு தெரியாமல் போச்சு. பக்கத்தில் சொன்னாங்க, இங்கே தானே இருக்குது மாட்டுச்சாணம், இங்கே வந்து எடுத்துக்கலாமே. அப்புறமா காலையில் இல்லைன்னா எந்திரிச்சு போய் மாடு சாணி போடவும் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் வச்சுருந்தேன். அதை போய் வச்சுட்டு அப்புறம் அதுக்கு கோலத்துக்கு நடுவில் சாணம் வச்சுட்டு, அதுக்கு இங்கே பூசணி பூலாம் கிடைக்காது, அதனால் இருக்கிறத வச்சு நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணிக்கலாம், அதுவுமே மங்களகரமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு பூஜைக்கு அழகாக பூவெல்லாம் செட் பண்ணி விளக்குக்கு நடுவுலையும் பூவெல்லாம் செட் பண்ணிவிட்டு உருளியில் வச்ச பூவை கோலமுக்கு நடுவில் வச்சாச்சு. தட்டில் இருக்கும் தீபத்தை ஏற்றிட்டு சூரிய பகவானுக்கு பூஜை செஞ்சுட்டு அப்படியே நிலைவாசலுக்கும் பூஜை செஞ்சுட்டு அந்த விளக்குகளை நிலவாசல் இரு பக்கமும் வைக்கணும். அடுத்து கோலத்துக்கு நடுவுலையும் வைக்கணும். மார்கழி மாதம் காலையில் எழுந்திரிச்சு பூஜை செஞ்சால் தான் மனதிற்கு நிறைவாகவும் திருப்தியாகவும் இருக்கிறது. இப்போ பூஜை ரூமில் விளக்கு ஏற்றிட்டு தீப தூப ஆராதனைகள்லாம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்டாச்சு. எந்நாளும் நன்னாளாக அமைய இறைவனை பிரார்த்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவும் தம்பியும் தூங்கிட்டு இருக்காங்க. நல்லபடியாக பூஜை செஞ்சு முடிச்சாச்சு.